2017ஆம் ஆண்டு 2வது வழியை பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு வாகனம் 30 கிலோமீட்டர் மணத்தியாலம் என்ற ஒரு சீரான கதியில் செல்லுதான். ஆகவே ஒரு மணத்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் என்ற கதியில் ஒரு வாகனம் போய்கொண்டிருக்கு என்பதுதான் இந்த கருத்து. அடுத்தது, அந்த வாகனம் 120 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது என்பதுதான் இதில் கேள்வி. நம்ம சும்மா படத்தை கருவோமே படங்கிறதுக்காக. இப்படி ஒரு வாகனம் இன்னைக்கு அந்த வாகனம் 30 கிலோமீட்டர் மணத்தியாலம். அதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு மணத்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் என்ற ஒரு கதியில் தான் என்ன செய்ய இந்த வாகனம் போகுது. ஆகவே ஒரு மணத்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர். இதை நம்ம எழுத போகிறோம்னு சொன்னால் வேகம், அதாவது கதி சார்பு எழுத போகும்போது 30 கிலோமீட்டர் ஹவர் -1 தான் நம்ம எழுதுவோம். இப்படி அது சீரான கதின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கேள்வியை பார்க்கணும். சீரான கதியில் போகுதுண்டா அந்த கதி என்ன செய்யலை, மாறாமல் போய் கொண்டிருக்கி என்றுதான் கருத்து. இந்த இடத்த போகும்போது என்ன 30 கிலோமீட்டர் h-1 தான். அது சொல்கிறாங்க 30 கிலோமீட்டர் h-1ஓட எவ்வளோ தூரம் போகுதாம்? 120 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கு. ஆகவே ஒரு வாகனமோட ஆரம்பத்தில் 30 கிலோமீட்டர் h-1 என்ற கதியோடு ஆரம்பித்து 120 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு பிறகும் என்ன அதே 30 கிலோமீட்டர் h-1 என்ற கதியோடு போகுது. ஆகவே கேள்வி என்ன கேட்டியாங்க, நேரம் கேட்டியாங்க. உங்களுக்கு தெரியணும் கதி சமன் என்ன? தூரத்தின் கீழ் நேரம். ஆகவே உங்களுக்கு தூரம் தந்திருக்காங்க எவ்வளவு? 120 கிலோமீட்டர். நேரம் தான் நமக்கு கேள்வி. அதை நம்ம டி என்று போடுவோம். கதி எவ்வளவு? 30 கிலோமீட்டர் ஹவர் -1. இப்போ நேரம் தானே கட்டிக்கு. ஆகவே இப்போ நேரத்தை டிஎம் மட்டும் தனியாக எடுத்தோம்னு சொன்னால் 120 கிலோமீட்டரின் கீழே 30 கிலோமீட்டர் h-1 அலகோட பிரதியிட்டிங்கன்னு சொன்னால் விட ஈஸி எடுக்கலாம். சரியோ? இப்போ சுருக்குற சைவரையும் வெட்டுவோம். 3ல் 1 முறை, 12ல் 4 முறை, கிலோமீட்டர் வெட்டுவோம். ஆகவே என்ன விட 4 கீழே h-1 இருக்கு. மேலே போனால் என்ன 4 மணத்தியாலம். இப்படி எழுதலாம். அல்லது என்னன்னு சொன்னால் 4 மணத்தியாலங்கள் என்று எழுதினோம்னு சொன்னால் நமக்கு சரி. ஆகவே இந்த கேள்விக்கான விட என்ன 4 மணத்தியாலங்கள். சரியா?